So next thing is number of atoms in the cubic unit cells. ஒரு cubic unit cellல எத்தனை atoms இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி பார்ப்போம், எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். That is called number of atoms in a cubic unit cell. So first is let us see primitive cell. Simple cubic unit, it is denoted as a SC அப்படின்னு denote பண்ணுறோம். ஸோ கேவ சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லை SC அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த யூனிட் செல்லோட டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பாரு, திஸ் இஸ் அதாவது 3 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு கியூபிக் அப்படின்னா எப்படி இருக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஆட்டம்ஸ், அயான்ஸ், மாலிகுல்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ சிம்பிள் கியூபிக்கில் பார்த்தீங்கன்னா 8 பால்ஸ் ஒன்றா சேர்த்து அடுக்கி வச்சா எப்படி இருக்கும், அப்படி இருக்கா. ஸோ இதுதான் ப்ரிமிட்டிவ் சிம்பிள் கியூபிக் ஃபார்ம். 8 இருக்கா, 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 சேர்ந்து ஒரு க்யூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. ஸோ இந்த டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பாரு, அதாவது இது நிறைய க்யூபை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதில் இப்போ நிறைய க்யூப்ஸ் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சாச்சு, பக்கத்தில் நெருக்கமாக இருக்குது. அப்போ அந்த ஒரு க்யூப்பில் மட்டும் எப்படி இருக்குது அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்றது தான் இது. ஓகேவா. ஸோ இந்த ஒரு க்யூப்பில் மட்டும் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி பார்க்கும்போது ஒவ்வொரு கார்னர்லேயும் திஸ் இஸ் ஆக்குபைட் பை ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் இல்லை அயான்ஸ், மாலிகுல்ஸ். ஸோ இதில் வேறு எதுவும் புதுசாக எந்த ஐட்டம்ஸ் இல்லை. இப்போ இங்கே கார்பன்னா இங்கே கார்பன் 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 ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் தே டச் அலாங் த எட்ஜஸ் ஆஃப் த க்யூப்ஸ். இப்போ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு க்யூப் இருக்கும் இல்லையா, அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், இதனோட எட்ஜஸில் இங்கே ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கும். ஸோ எட்ஜஸ் ஆஃப் த க்யூபை டச் பண்ண மாதிரி டச் அலாங் த எட்ஜஸ் ஆஃப் த க்யூபை டச் பண்ணியிருக்கு. பட் தே நாட் டச் டயக்னலி. ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கால்வாசி 4ல் 1 பங்கு சர்க்கிள் இங்கே இருக்குது, ஒரு பங்கு இங்கே இருக்கும், இங்கே இன்னொரு பங்கு, இங்கே இன்னொரு பங்கு சேர்ந்தால் ஒரு சர்க்கிள் மாதிரி தெரிஞ்சிடும் இல்லையா. அப்போ அதாவது இது டேரெக்டாக நேருக்கு நேர் வந்து ஜாயின் ஆகிருக்கு, டயக்னலாக ஜாயின் ஆகலை. அதாவது இப்படி குறுக்கு வாட்டத்துலேயோ டயக்னலாக அப்படி ஜாயின் ஆகாமல் நேருக்கு நேராக ஜாயின் ஆகிருக்கு. ஓகே. திஸ் கோஆர்டினேஷன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எத்தனை, ஒவ்வொரு ஆட்டமை சுற்றி 6 இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த ஆட்டமை சுற்றி எத்தனை இருக்குது அப்படின்னா 1 2 3 கீழே இருக்கும் இல்லையா, 4 5 மேலே ஒன்று 6 5 6. ஓகே. ஸோ இப்போ ஒரு எடுத்தோன்னா இங்கே 1 2 3 4 இதோட இந்த சைடு அதாவது டுவர்ட்ஸ் மீ அப்படின்னு ஒன்று, டுவர்ட்ஸ் பேக் ஒன்று இருக்குமா. ஸோ டோட்டலி 6 ஆட்டம்ஸ். அப்போ 6 ஆட்டமால் கவர் ஆகிருக்கு. அப்போ அதனோட கோஆர்டினேஷன் நம்பர் 6 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. Each atom in the corner is unit cell is shared by 8 neighboring unit cell and there are 4 atoms per unit cell. ஓகேவா. ஒரு யூனிட் செல்லில் எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஓகேவா. ஸோ இதில் எத்தனை இருக்குது, 8 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பால். ஓகே. இது ஒரு பால், இது ஒரு பால், இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, பின்னாடி ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ மொத்தம் 8 பேர் ஷேர் பண்ணி ஒரே ஒரு க்யூபை 8 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் 8 நெய்பரிங் யூனிட் செல். அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம், NC டிவைடட் பை 8ன்னு சொல்லியிருக்கோம். NC அப்படின்றது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட் த கார்னர், ஒவ்வொரு கார்னர்லேயும் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் SC யூனிட் செல்லில் NC டிவைடட் பை 8. அப்போ எத்தனை கார்னர்ஸில் எத்தனை இருக்குது, 8 இருக்குது. ஸோ 8 டிவைடட் பை 8 that is equal to 1. Okay, this is about primitive simple cubic unit.